நமஸ்தே ஸ்கந்தா சிந்தி யூடியூப் சேனலில் இப்போ நம்ம விஷாரத்து பூர்வாத்துக்கு ஃபஸ்ட் பேப்பரில் வரக்கூடிய டிப்பனிஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது ப்ரோஸ் டிப்பனிஸ். सोशल मीडिया में हिंदी, सोशल मीडियाவில் हिंदी. पहले जब सोशल मीडिया का अवतार हुआ, எப்பொழுது சோஷியல் மீடியா முதலில் தோன்றியதோ தப் ज़्यादातर लोग अंग्रेज़ी भाषा का ही प्रयोग करते थे. அப்பொழுது அதிகப்படியான மக்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜை தான் பயன்படுத்தினார்கள். अब हिंदी इनपुट की सुविधा आ गई तो இப்பொழுது ஹிந்தியை இன்புட் செய்யும் ஃபெசிலிட்டி வந்தவுடன் லோக் ஹிந்தி கா பிரயோக் கர்னே லகே ஹேன், மக்கள் ஹிந்தியை யூஸ் பண்ண ஆரம்பித்து இருக்கின்றனர். விபின்ன கம்பெனியோं का विज्ञापन हिंदी में है, பலதரப்பட்ட கம்பெனிஸோட ஆடெல்லாம் ஹிந்தியில் இருக்கிறது. மீடியா में हिंदी का उपयोग करने वालों की संख्या, மீடியாவில் ஹிந்தியை பயன்படுத்துபவர்களுடைய எண்ணிக்கை बढ़ती जा रही है, அதிகரித்து கொண்டிருக்கிறது. आज 14.3 करोड़ लोग सोशल मीडिया में, இப்பொழுது 14.3 crores ऑफ पीपल सोशल மீடியாவில் हिंदी का इस्तेमाल कर रहे हैं, ஹிந்தியை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். सोशल मीडिया के कारण आज लेखक और पाठकों के बीच, சோஷியல் மீடியாவின் காரணத்தினால் இன்று ரைட்டர்ஸ் மற்றும் ரீடர்ஸ்க்கு இடையில் தூரி மிட் கயி, உள்ள தூரம் குறைந்து விட்டது, போய்விட்டது. साहित्यकार व्हाट्सएप, यूट्यूब, ट्विटर पर अपनी रचनाओं का प्रसार कर रहे हैं. இலக்கியவாதிகள் வாட்ஸ்அப், யூடியூப், ட்விட்டர் இதில் தன்னுடைய படைப்புகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். பாட்டக் பி अपना विचार प्रकट कर रहे हैं, படிக்கிறவங்க கூட தன்னோட கருத்துக்களை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. इस तरह सोशल मीडिया के कारण, இந்த மாதிரி சோஷியல் மீடியாவின் காரணத்தினால ஹிந்தி கா விகாஸ் ஹுவா ஹே, ஹிந்தி வளர்ச்சி அடைந்திருக்கிறது. தன்யவாத்.